கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட நடுவனப்பள்ளி, சின்னமனவரணப்பள்ளி, வே மாதிப்பட்டி ஆகிய 3 ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் பயன்பெறும் வகையில் வே மாதிப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்களான திருமதி வளர்மதி குணசேகரன், திருமதி லட்சுமி காந்தன ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினை ஒன்றிய செயலாளர் ரகுநாத் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, கல்வித்துறை, மின்வாரியத்துறை, வங்கியாளர்கள், வேலைவாய்ப்புத்துறை, ஊனமுற்றோர் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு முகாமின் போது கிராம மக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை, கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு, முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுதல், குடும்ப அட்டை, 3 சக்கர வண்டி, வட்டியில்லா கல்வி கடன், சாதி சான்றிதழ், 100% மானியத்தில் வேளாண் இயந்திரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்று துறைவாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் வருவாய்த்துறை மூலமாக முதியோர் உதவித்தொகை மற்றும் 3 சக்கர வண்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வட்டாட்சியர் திருமதி பொன்னல்லா உடனடியாக பயனாளிகளுக்கு வழங்க முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் விடுபடாமல் கணினியில் பதிவு செய்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது முகாம் கண்காணிப்பாளர் இளங்கோ, ஒன்றிய குழு உறுப்பினர் நரசிம்மன், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன், ஊராட்சி துணைத் தலைவர் சுப்பிரமணி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குமரேசன், திருமதி பப்பி பிரான்சி மற்றும் வார்டு உறுப்பினர்களான சேகர், உமா, அலி, ராகவன், வெங்கடேஷ், ஜெயராமன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்.